ஹாய், ஐ எம் ஓவியா. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக குவி எனக்கு எப்படி தெரியும்னா வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அங்கே படிச்சிருந்தாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லித்தரதும் நல்லா சொல்லித்தராங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து கோட்கட்டா வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இருக்குது, டாஸ்க் இருக்குது, இதெல்லாம் முடித்தா தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் இதெல்லாம் முடித்தா தான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு கோட்கட்டாலே நல்லா. அதுக்கப்புறம் மெயின் பூட் கேம்ப்க்கு போனோம். மெயின் பூட் கேம்பில் வந்து ஜஸ்ட்டு பேசிக்லேருந்து சொல்லி தந்தாங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசிக்லேருந்து தான் போகும். எனக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும் ப்ரோக்ராமிங் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து தான் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் வந்து பிகினர்ஸாலேயும் வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து ஒரு இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் இது வந்து டாஸ்க்லாம் கொடுப்பாங்க நடுவில். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளுக்கு பேர்டன் தெரியாத பின்னாடி இப்போ டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம எலிஜிபிளே ஆகும். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் நடக்கும். எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஈஸியாக query ரைஸ் பண்ணி வந்து இது பண்ணிடலாம். அப்பப்போ வந்து நம்மளுக்கு கால் வரும். query ரைஸ் பண்ணால் கால் வரும். நம்ம வந்து இது பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் நம்ம ப்ராப்ளம் எல்லாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து பின்னாடி வந்து எனக்கு ப்ராஜெக்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா 2-3 கூட கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகும்போது வந்து அது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து 2 பேருக்கு முன்னாடி இது பண்ணும்போது கொஞ்சம் கன்வே பண்ணும்போது கனெக்ட் ஆகும்போது 2-3 பேர் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லித்தர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து என்னால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. query ரைஸ் பண்ணும்போது கனெக்ட் ஆவாங்க. 2-3 பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கனெக்ட் ஆவாங்க. அவங்க queries அது வந்து ஒருத்தராக சால்வ் பண்ணால் வந்து அந்த இது தெரியாது. கொஞ்சம் சீக்கிரமாக மென்டார் சொல்லித்தர மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த இதுவும் ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2 கால் தான். பட் ஆனால் அப்படி எனக்கு இருந்துச்சு. ஓகே, குவி வந்து நல்ல இது பண்ணுறாங்க. எனக்கு வந்து முக்கியமாக குவியில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வந்து சொல்லித்தரது வந்து மெயின்லேருந்து அந்த பேசிக்லேருந்து சொல்லித்தராங்க கிளியராக. இப்போ வந்து என்னால் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்துடுச்சு, நம்பிக்கை வந்துடுச்சு. இதுதான். நெக்ஸ்ட்டு நான் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக வந்து டெஸ்ட்டு மார்க் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஓகே, இதுதான். தேங்க்யூ.